Hi friends, welcome back to Priyamudanabi. இன்னைக்கு வந்து தீபாவளி ஷாப்பிங் vlog தான் உங்களுக்காக ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். யூஸ்வலாக ஷாப்பிங் அப்படின்னாலே எனக்கு பாப்பாக்கும் பக்கத்தில் இருக்கிற லைஃப் ஸ்டைல் கடையிலே வந்து ஃபுல்லாக முடிஞ்சிடும். அங்கேயே வந்து எல்லா கலெக்ஷன்ஸும் வச்சுருப்பாங்க. நிறையா வெரைட்டிஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். பட் இந்த தடவை வந்து சென்னை சில்க்ஸ் ஒசூரில் இருக்கு இல்லையா, அங்கே வந்து போய் எடுக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா லாஸ்ட் வீக் வந்து ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர் போயிட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய ஆஃபர்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி அங்கே போய் பார்த்துட்டு அம்மா அப்பா அத்தை மாமாவுக்கு அப்புறம் எங்களுக்கு எல்லாத்துக்குமே எடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கிறோம். ஸோ அங்கே போனால் தான் தெரியும் என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஷாப்பிங் பண்ணி முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து அது ஒரு vlog-ஆ உங்களுக்காக ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு தான். ஸோ இப்போ வந்து கிளம்பியாச்சு. இங்கேயே வந்து டைம் 7 மணி ஆயிடுச்சு. ஸோ அங்கே எப்படி ரீச் ஆகிருக்கு 8 o'clock. 1 hour-குள்ளே வந்து ஷாப்பிங் முடிச்சுட்டு நம்ம வந்து ரிட்டன் ஆகணும். ஸோ இந்த ஷாப்பிங் vlog-ஐ அப்படியே கண்டினியூவாக பாருங்கள். என்னென்ன ஷாப்பிங் பண்ண அப்படின்ட்டு இந்த வீடியோவோட எண்டில் வந்து உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஓகே, ரெண்டு வாரமாக பார்த்தீங்கன்னா பெங்களூர் ஃபுல்லாக நல்ல மழை. நைட்டு வந்து கொஞ்சம் ஹெவியாகவே இருக்குது. மார்னிங்லேயும் வந்து அவ்வளோ நம்ம சூரியனை பார்க்க முடியாது. கொஞ்சம் டல்லான கிளைமேட்னே சொல்லலாம். அத்திப்பள்ளி தாண்டோன்னே பார்த்தீங்கன்னா சைடில் எல்லாமே பட்டாசு கடை தான் இருக்கும். இது ரெகுலராக இருக்கும். இயர் ஃபுல்லாகவே வந்து இங்கே பட்டாசு விற்றுட்ருப்பாங்க. பட் தீபாவளி அப்படின்னாலே கொஞ்சம் ஸ்பெஷலாக நிறைய கடைகள் வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க. வாங்குகிற பட்டாசு எல்லாமே இங்கே வெடிக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா பழைய ஸ்டாக்கையும் வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடுவாங்க. அதனால மோஸ்ட்லி வந்து நாங்கள் இங்கே வாங்குறதை அவாய்ட் பண்ணிடுவோம். பாப்பா வந்து ஹாஃப் சாரீ தான் வேணும்னு சொல்லியிருந்தா. பர்டிகுலராக ஒயிட் கலரே வேணும்னு சொல்லியிருந்தா. மேபி இப்போ ட்ரெண்டிங்காக என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் அதுக்கான கலெக்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு தான் பார்த்துட்டு இருந்தேன். மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணியே எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. கடைக்குள்ளே இருந்த லைட்டுனால நம்ம எடுத்த வீடியோ வந்து அவ்வளோ கிளாரிட்டி இல்லை. பட் இந்த வீடியோ மட்டும்தான் அப்படி இருக்குது, மற்றதெல்லாம் அந்த மாதிரி இல்லை. ப்ளவுஸ் பீசஸும் பார்த்திங்கன்னா நிறையா கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. ஃபுல்லாக வந்து ஒர்க் பண்ண ப்ளவுசஸ் தான். ஸோ இதுலேருந்தே அவளுக்கு வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு செலக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ப்ளைன் ப்ளவுஸ் எடுத்து அதில் நம்ம ஒர்க் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக 1500 to 2000 rupees ஸ்டார்டிங் ரேஞ்சே வந்துடும். ஸோ எனக்கு அதில் வந்து ஒரு உடன்பாடு இல்லை. அதனால் இந்த மாதிரி ஒர்க் ப்ளவுஸே எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. ப்ளவுஸ் பீசஸ் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. நிறைய கலர் ஆப்ஷன்ஸும் இருந்தது. ஸோ ஈஸியாக வந்து நம்ம மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம். ஹாஃப் சாரீ செட்டு வந்து தனியாக வச்சுருந்தாங்க. பட் அதோட ஸ்டார்டிங் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 2000 rupees. சில்க் கலெக்ஷன்ஸ் தான். பட் எனக்கு வந்து அதோட டிசைன்ஸ் வந்து அவ்வளோ பிடிக்கல. கொஞ்சம் அதிகமாக வந்து காசு போட்டு எடுத்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் அந்த ப்ரைஸ் ரேஞ்செல்லாம் பார்த்திங்கன்னா 15க்கு மேலே வந்துருச்சு. 15,000க்கு மேலே இருந்துச்சு. அதனால நாங்கள் வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் ஆப்ஷனுக்கே போயிட்டோம். ஸோ பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா 2 ஹாஃப் சாரீ வந்து செலக்ட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அவங்க அப்பா வந்ததுக்கப்புறம் இதில் ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ பாப்பாவோட ஷாப்பிங் வந்து முடிஞ்சது ஒரு வழியாக. அதுக்கப்புறம் வந்து சாரீ செக்ஷனுக்கு வந்து வந்திருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டெய்லி வியர் சாரீஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து 299 rupees, 300 rupees, அதாவது 300 rupees உள்ளே தான் வந்து ப்ரைஸ் ரேஞ்சே இருந்தது. நல்ல நல்ல கலெக்ஷன்ஸாக இருந்தது. ஸோ அதுலேருந்து சில சாரீஸ் வந்து பிக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். லாஸ்ட் வீக் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஷாப்பிங் வரும்போது இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் இல்லையாமா. ஸோ நமக்கு வந்து ஒரு லக்குன்னு தான் சொல்லலாம்.
சில்க் காட்டன் சாரீஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நல்ல ஆஃபர் போட்டிருந்தாங்க, பை 2 for 1000 அப்படின்ட்டு. ஸோ நமக்கு தான் பார்த்தீங்கன்னா டைம் பத்தல. ஏன்னா 1 hour தான் இருந்தது. 9:30க்கு வந்து அவங்க கடை க்ளோஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி வந்து எல்லா பேக்கிங்குமே வந்து நடந்துட்டு இருந்தது. ஸோ அதனால ஹரிபரியாக வந்து சில சாரீஸ் மட்டும் செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நல்லா இருக்கு. அதே காம்போல வேற கலர் சூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ரொம்ப நாள் கழிச்சு வந்தங்காட்டியும் என்னமோ எனக்கு வந்து saree கலெக்ஷன் வந்து நிறையா இருந்த மாதிரி இருந்தது. நிறையா நியூ ட்ரெண்டிங் sarees எல்லாமே வந்து டிஸ்பிளேல வச்சுருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து 250லேருந்தே வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ எல்லாருமே வந்து தீபாவளிக்கு நல்ல கலெக்ஷன்ஸ் எடுத்த மாதிரி ஒரு திருப்தியோடு போகலாம். ஃபேன்சி சாரீஸும் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் வந்து ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 500லேருந்து ஸ்டார்ட் ஆகிருந்தது. நல்லா இருக்கு. ஓகே ஓகே. நான் வந்து அம்மாவுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். பாப்பா வந்து அத்தைக்கு செலக்ட் பண்ணிட்டு இருந்தான். ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா காட்டன் சாரீஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ இதுலேயே வந்து நல்ல கலெக்ஷன்ஸ் இருந்தால் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாம் பார்த்தீங்கன்னா 950லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. 5000 வரையில் வச்சுருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கும் வந்து ஷாப்பிங் ஒரு வழியாக முடிஞ்சுது. ஃபைனலாக வந்து பாப்பாவோட ஃபேவரட் பிளேஸுக்கு வந்தாச்சு. ஸோ அவளோட ஹாஃப் சாரிக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஏதாச்சும் இயரிங் இல்லைன்னா ஒரு செட் இருந்தால் வாங்கிக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். பெங்களூரில் ஜெய்நகர் காட்டிலும் இங்கே வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு செட்டுக்காக அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போய் வாங்கணுமா அப்படின்ட்டு இங்கே வந்து செலக்ட் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ பெட் ஸ்ப்ரெட்டு மேட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க. அதுலேருந்து கொஞ்சம் பிக் பண்ணிவிட்டு நம்மளோட ஷாப்பிங்கை வந்து முடிச்சாச்சு. அம்மாக்கும் அத்தைக்கு எடுத்த saree பார்த்தீங்கன்னா இதுதான். பிங்க் வந்து பாப்பா செலக்ட் பண்ணா அத்தைக்கு, நான் வந்து அம்மாவுக்கு க்ரீன் கலர் வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன். ரன்னிங் ப்ளவுஸ் தான். சிம்பிளாக வந்து ஏதாச்சும் ஃபங்க்ஷனுக்கு போகிறக்கெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி வந்து எடுத்துட்டோம். இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1495 rupees.
ஸோ ரெகுலர் யூஸ் சாரீஸில் வந்து 4 செலக்ட் பண்ணிட்டு வந்திருந்தேன். ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, 300 ருபீஸ்க்குள்ளே தான் வந்து இது இருந்தது. பட் ரெகுலர் யூஸுக்கு 300 ருபீஸ்க்கு இந்த மாதிரி சாரீஸ் கலெக்ஷன் வந்து நமக்கு கிடைக்காது. பக்கத்தில் வந்து ஏதாச்சும் கோயிலுக்கு போகணும் அப்படின்னா கூட இந்த மாதிரி சாரீஸ் வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். இந்த சாரீ வந்து நம்ம வீட்டில் வேலை செய்கிறாங்க இல்லைங்களா கனகக்கா, அந்த அக்காக்காக தீபாவளிக்கு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்து. ஏன்னா சாரீ ஃபுல்லாகவே வந்து கோல்டன் பிரிண்ட் இருந்தது. கிராண்ட் ப்ளவுஸு பல்லும் பார்த்திங்கன்னா நல்லா கிராண்டாக இருந்தது. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நாம் கொடுக்குற சாரீஸ் வந்து அந்த அக்கா கட்ட மாட்டாங்க. அவங்க பொண்ணுக்கு தான் வந்து எடுத்து வச்சுக்குவாங்க. ஸோ அவள் சின்ன பொண்ணு அப்படிங்கிறங்காட்டி இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் அவளுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை எடுத்தேன். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஆஃபர் ப்ரைஸ் தான், 445 ருபீஸ் தான். பாப்பாவுக்கு வந்து ஃபைனலாக இந்த ஹாஃப் சாரீ தான் வந்து செலக்ட் பண்ணியிருந்தோம். ஸ்கர்ட் வந்து பார்த்திங்கன்னா லைட் க்ரீம் கலர், வீடியோவில் வந்து கொஞ்சம் டல்லாக தெரிகிற மாதிரி இருக்குது, பட் நேரில் நல்லா இருக்குது. சில்வர் பார்டர் வந்து கொடுத்துருந்தாங்க, நல்ல காம்பினேஷன் தான். இதுக்கு மேட்சிங்காக ப்ளவுஸ் வந்து கிரே கலரில் எடுத்திருந்தேன். ப்ளவுஸோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 295 ருபீஸ். எனக்கு என்னமோ இது ஒர்த்துன்னு தான் தோணுது. ஸோ இதுக்கு வந்து துப்பட்டா பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் வந்து எடுத்திருந்தோம். பாப்பாவுக்கு வந்து அந்த கலர் தான் பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் அது வந்து எடுத்துட்டேன். இதுலேயும் வந்து கொஞ்சம் சில்வர் லைன்ஸ் வந்து போட்டிருந்தது. ஸோ லைனிங்கோட கம்ப்ளீட் செட்டாக பார்த்தோம் அப்படின்னா 2000 ருபீஸ் தான் வந்திருக்கு. மித்துக்குட்டிக்கு வந்து ஒரு காட்டன் கோட் ஷூட் தான் வந்து செலக்ட் பண்ணியிருந்தோம். அவனுக்கு வந்து இந்த ஒர்க் பண்ண மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டால் சுத்தமாக பிடிக்காது, அவனுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்காது. ஸோ அவங்க அப்பா வந்து இது செலக்ட் பண்ணி எடுத்திருந்தாரு. பாப்பா செலக்ட் பண்ண செட்டு வந்து இதுதான். இது வந்து ஹோல் செட்டும் பார்த்திங்கன்னா 499 ருபீஸ். பெட் ஸ்ப்ரெட் வந்து ஒன்று எடுத்துகிட்டு வந்திருந்தேன். எக்ஸ்பென்சிவாக தான் இருந்தது, பட் எனக்கு இந்த கலரும் அதோட மெட்டீரியலும் பிடிச்சங்காட்டி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இது வந்து 895 ருபீஸ். ஸோ மேட் வந்து நல்ல ஆஃபரில் போட்டிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ரொம்ப நல்ல ஆஃபர். நல்ல பெரிய சைஸ் மேட்டே பார்த்திங்கன்னா 70 ருபீஸ்க்கு வந்து போட்டிருந்தாங்க. அங்கே இருந்த சாரீ கலெக்ஷனை காட்டிலும் சல்வார் மெட்டீரியல் கலெக்ஷனை காட்டிலும் மேட் கலெக்ஷன் தான் வந்து சூப்பர்னு சொல்லலாம். நிறையா பேர் வந்து அள்ளிட்டு போனாங்க. இந்த 2 மேட் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல பெரிய மேட்டு, பட் வந்து 125 ருபீஸ்ன்னு தான் போட்டிருந்தாங்க. ஸோ நம்மளோட ஷாப்பிங் vlog வந்து இதோட முடிஞ்சு. நீங்களும் வந்து என்ன ஷாப்பிங் பண்ணீங்க அப்படின்ட்டு நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.